பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு அடிதடி வழக்கில் கைதானார். நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நான் தான் கொக்கைன் போதைப் பொருள் வந்து கொடுத்தேன். ஸ்ரீகாந்த் வந்து விசாரிக்கப்பட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தகவல் வருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 40-50 தடவை கூட வந்து பிரசாத் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கொக்கைன் கேட்பாரு. நான் வந்து பிரசாத்துக்கு சப்ளை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு நான் அதை வந்து நைஜீரியன்ட்டேருந்து வாங்கி 12,000லேருந்து 15,000 வரைக்கும் நான் வந்து விற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரசாத்துங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வாங்கி நான் பல நடிகர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ பல நடிகர்கள் யாருக்கு சப்ளை பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஸ்ரீகாந்தோட பேர் வெளியில் வருது. கிருஷ்ணா, நடிகர் கிருஷ்ணா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் டைரக்டர், அவருடைய தம்பி, இவங்க பேரெல்லாம் வெளியில் வருது. ஸோ இவங்களையெல்லாம் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா மட்டும் இல்லை, இதாவது இந்த பிரசாத்துங்கிறவர் வந்து இன்னும் பல தமிழ் நடிகர்களுக்கு வந்து இந்த கொக்கைனை வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல பல உண்மைகள் வந்து வெளியில் வரும். இன்னும் பல நடிகர்கள் வந்து பயன்படுத்தின நடிகர்கள் வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வருவாங்க. அவங்க நிறையா ஷாமெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வீட்லேயே வந்து சூதாட்டம் மாதிரி நடத்திட்டு இருந்தார். எல்லாருமே நடிகர்கள் எல்லாம் அங்கே போவாங்க. அது வந்து ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் மாதிரி. அங்கே போயிட்டு வரும்போது யாருக்குமே அதில் சந்தேகம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அது தெரிய வந்து அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதோ விசாரணை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஈசிஆரில் பங்களாஸில் சந்திக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டோ பாரு, இந்த கிளப்பு, இந்த மாதிரி பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து சந்திக்கிறது, ப்ரைவேட் ரூம். நடிகர்கள் இப்போது ஸ்ரீகாந்த் ஆகட்டும், கிருஷ்ணாவாகட்டும், இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பெரிய அளவில் பட வாய்ப்பு இல்லாத நடிகர்கள். ஸோ இவங்க பட வாய்ப்பு இல்லாத ஒரு காரணமாக இந்த மாதிரி பழக்கங்களை ஈடுபடுறது. பட வாய்ப்பு இல்லாத நிச்சயமாக ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் மாதிரி நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த், இன்னும் பல முன்னணி நடிகர்கள் அவங்க அறிமுகமான போது வந்து இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர்களாக வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து ஒரு காலகட்டத்தில் பூர்த்தி ஆகாமல், அதாவது பட வாய்ப்புகளே மொத்தமாகவே இல்லாமல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டை விட்டே ஒதுங்கிட்டாங்க. அந்த வரிசையில் வந்து நம்ம நிறைய பேர் குறிப்பிட்டு செய்யலாம். நடிகைகளுமே இந்த லிஸ்ட்டில் வர வாய்ப்பு இல்லை, நிறையா நடிகைகளும் பயன்படுத்துகிறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் அதிமுகவோட முன்னாள் பிரமுகர் பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு அடிதடி வழக்கில் கைதானார். கிட்டத்தட்ட அவர் கைது செய்யப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாயிடுச்சு. அவர் சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நான் தான் கொக்கைன் போதைப் பொருள் வந்து கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டு சொன்னார். அது தொடர்ச்சியாக வந்து ஸ்ரீகாந்தும் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தகவல் வருது. என்ன சார் பின்னணி? நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரெஸ்டோ பாரில் போன மாதம் பார்த்தீங்கன்னா 2 கேங்குக்கு பெரிய சண்டை நடந்திருக்கு, அடிதடி சண்டை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாரே அடித்து உடைச்சிருக்காங்க. பாட்டில் ஆலையெல்லாம் ஒருத்தர் தாக்கியிருக்காங்க, பீர் பாட்டில் எல்லாம் தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சண்டையில் முக்கியமான ஒரு நபர் வந்து கைது செய்யறதுக்காண்டி தேடுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாத்னு ஒருத்தர். அவர் வந்து ஏடிஎம்கேல ஐடி விங்கில் ஒரு முக்கியமான நபர். அவரை வந்து தேடுறாங்க. அவர் வந்து தலைமறைவாயிடுறாரு. அவரை தேடி போலீஸ் வந்து அவரை கைது செஞ்சிடறாங்க. அவரை கைது செஞ்சு இப்போ அந்த பிரசாத்துங்கிறவர் வந்து ஜெயிலில் இருக்கார். ஓகேவா? இப்போ அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த கொக்கைன் எங்கிருந்து எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவர் வந்து சங்ககிரியை சேர்ந்த பிரதீப்னு ஒருத்தட்ட தான் நான் இதை வாங்கினேன், பல லட்சங்களுக்கு பல தடவை நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிரதீப்புங்கிறவரையும் போலீஸ் வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவரையும் கைது பண்றாங்க. பிரதீப் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெங்களூர்ல ஒரு நைஜீரியன் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் நான் அந்த போதைப் பொருளை வந்து கொக்கைன் வந்து ரெகுலரா வாங்குவேன், வாங்கி நான் வந்து பல பேருக்கு முக்கியமான புள்ளிகளுக்கு வந்து நான் வந்து சப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் வந்து நான் வந்து நைஜீரியன்ட்டு வாங்கின கொக்கைனை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 40-50 தடவை கூட வந்து பிரசாத் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கொக்கைன் கேட்பாரு. நான் வந்து பிரசாத்துக்கு சப்ளை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு நான் அதை வந்து நைஜீரியன்ட்டு வாங்கி 12,000லேருந்து 15,000 வரைக்கும் நான் வந்து விற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரசாத்துங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வாங்கி நான் பல நடிகர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ பல நடிகர்கள் யாருக்கு சப்ளை பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஸ்ரீகாந்தோட பேர் வெளியில் வருது. கிருஷ்ணா, நடிகர் கிருஷ்ணா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் டைரக்டர், அவருடைய தம்பி, இவங்க பேரெல்லாம் வெளியில் வருது. ஸோ இவங்களையெல்லாம் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த சங்ககிரியை சேர்ந்த பிரதீப்னு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு தடவை வந்து கொக்கைன் வந்து சப்ளை பண்றதுக்கு பிரசாத்தை பார்க்க போகும்போது, பிரசாத் வந்து ஒரு ரெஸ்டோ பார்ல இருந்தாரு. அந்த ரெஸ்டோ பாருக்கு வந்து ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் வந்தாங்க. நான் கொடுத்த கொக்கைன் பிரசாத் என்கிட்ட இருந்து வாங்கி ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் கொடுத்தாரு. ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் அந்த பார்லயே பயன்படுத்தினாங்க. நான் கண்ணார பார்த்தேன் அப்படிங்கிற வந்து ஒரு சாட்சியை வேற அழுத்தமா கொடுத்துட்றாரு. ஸோ இதனால வந்து ஸ்ரீகாந்த விசாரணை வளையத்துக்கு கூப்பிட்டு ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்து ரத்த சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க, ரத்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த கொக்கைனை வந்து ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியிருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அந்த ரத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரத்த மாதிரி எடுத்த ரிசல்ட், சாம்பிளோட ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப ரிசல்ட்ல என்ன இருக்குன்னா, ஸ்ரீகாந்த் கொக்கைன் பயன்படுத்துறது உறுதி செய்யப்பட்டது. ஸோ ஸ்ரீகாந்த் கொக்கைன் பயன்படுத்தது உறுதி செய்யப்பட்டதுன்னு ஸ்ரீகாந்த் வந்து இப்ப கைது செய்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் வந்து இப்போ கைது செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்துக்கு அடுத்து இம்மீடியட்டாக காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, இன்னொரு நடிகருக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி விஷ்ணுவர்தன் டைரக்டருடைய தம்பி கிருஷ்ணா, அவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவரும் வந்து இதை பயன்படுத்தியிருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவர்கிட்டயே ரத்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் இன்னும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ வந்தால் ஸ்ரீகாந்தை கைது செய்த மாதிரி கிருஷ்ணாவையும் கைது செய்வாங்க. ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா மட்டும் இல்லை, இதாவது இந்த பிரசாத்ங்கிற வந்து இன்னும் பல தமிழ் நடிகர்களுக்கு வந்து இந்த கொக்கைனை வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல பல உண்மைகள் வந்து வெளியில் வரும். இன்னும் பல நடிகர்கள் வந்து பயன்படுத்தின நடிகர்கள் வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வருவாங்க. அவங்க பயன்படுத்தினது உண்மைதான் தெரிஞ்சால் அவங்க கைது கூட செய்யப்படலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் பயன்படுத்தியிருக்கிறாருங்கிறது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் கொக்கைன் பயன்படுத்தினதுக்காண்டி உடனே கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்லை, அது இல்லை. ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் கொக்கைனை வந்து வேறு யாராவது நடிகர்களுக்கு, அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற யாருக்காவது வந்து கொடுத்துருக்கலாம், அதை வந்து சப்ளை செய்திருக்கலாம். காசுக்காண்டி கிடையாது, ஒரு நட்பு ரீதியாக கொடுத்துருக்கலாம், சப்ளை செய்திருக்கலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில வந்ததுனாலதான் ஸ்ரீகாந்தை கைது பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸ்ரீகாந்த் மூலமா தான் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிருக்கு. ஆமா சார், பிரசாத்ங்கிறவர் தான் இண்டஸ்ட்ரிக்கு மெயினா கொக்கைன் சப்ளை பண்றாரு. ஸோ அவர்கிட்ட கொக்கைன் வாங்கினவர் ஸ்ரீகாந்த் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, அவரும் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இப்போ இவங்கெல்லாம் வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து பல நடிகர்கள், பல பிரபல நடிகர்கள் இருப்பாங்க இந்த கேங்குக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இளமையான நடிகர்கள்லாம் இருக்காங்களே, இந்த யங்ஸ்டர்ஸான ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்காங்க. சாயந்தரம் இந்த வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சுன்னா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆரில் போய் ஒரு வீடு மாதிரி இடத்துல வந்து பார்ட்டி பண்ணுறது, ஜாலியாக சுற்றுறது, என்ஜாய் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி கொக்கைன் மாதிரி. ஆமாம், ஷியாமெல்லாம் பார்த்தீங்கன்னா சூதாட்டத்தில் கைது செய்யப்பட்டார், அப்புறம் வந்து விடுவிக்கப்பட்டார். நிறையா ஷியாமெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வீட்லேயே வந்து சூதாட்டம் மாதிரி நடத்திட்டு இருந்தார். எல்லாருமே நடிகர்கள் எல்லாம் அங்கே போவாங்க. அது வந்து ஒரு 3 bedroom ஃப்ளாட் மாதிரி. அங்கே போயிட்டு வரும்போது யாருக்குமே அதில் சந்தேகம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அது தெரிய வந்து அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதோ விசாரணை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஈசிஆரில் பங்களாஸில் சந்திக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டோ பாரு, இந்த கிளப்பு, இந்த மாதிரி பெரிய பெரிய 5 star ஹோட்டல்ஸில் வந்து சந்திக்கிறது, ப்ரைவேட் ரூம் எடுத்து பார்ட்டி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நடிகர்கள் வந்து ரொம்ப சகஜமாயிட்டாங்க. ஏன்னா எல்லார் கையிலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோடிகள் புரள ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்களுக்கு பணத்துக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ அளவில்லாத இன்பம் வேணும் அப்படின்னும் போது அது தேடி போகிறாங்க. இது சரியா அப்படின்னா நிச்சயமா சரி கிடையாது, ஆனால் தேடி போகிறாங்க. இப்போ இந்த கல்ச்சர் வந்து தமிழ் சினிமாலையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், பாலிவுட்ல ஷாருக் கான் அவருடைய மகன் வந்து கைது செய்யப்பட்டார். அவரும் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் கைது செய்யப்பட்டார். வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்லின்னு ஒரு பாடகி, அவங்க வந்து தக் லைஃப்ல ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா பாட்டு அவங்க தான் தெலுங்குல பாடியிருக்காங்க. அவங்க ஒரு பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கும் போது அவங்க கொக்கைன் பயன்படுத்தினாங்கன்னு அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி மன்சூர் அலிகானுடைய பையன், அவரும் கைது செய்யப்பட்டு அநேகமா இப்ப சிறையில் இருக்காரு. கஞ்சா பயன்படுத்த. ஆமா, கஞ்சா கொக்கைன் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேற பேர் தான் வேறையா இருக்குமே தவிர வெரைட்டிஸ் எல்லாம் முன்ன பின்ன உள்ளதுதான். ஸோ இந்த போதை மொத்தத்துல வந்து போதை பழக்கத்துக்கு இன்னைக்கு சினிமா உலகத்துல வந்து நிறைய பேர் அடிமையா இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு சீர்கெட்டு போயிடுச்சு சினிமா உலகத்துல. பல கல்ச்சர் இல்லாத வேலைகள்லாம் இப்ப நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி வந்து பாலிவுட்ல பார்ட்டி கல்ச்சர் இருக்கு, பப் போவாங்க, குடிப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி கொக்கைனும் உள்ள வந்து அது ஃபுல்லா பரவிடுச்சா இண்டஸ்ட்ரி ஃபுல்லா? இல்ல நம்ம இங்க பாருங்க, இது வந்து போலீஸ் விசாரணைக்குள்ள வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே மன்சூர் அலிகான் பையன், இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும்.
இந்த வளையத்துக்குள்ள இப்போ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாலாம் வந்திருக்கிறதுனால அடுத்தடுத்து யார் யார் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்கங்கிறது வந்து போலீஸ் நிச்சயமா வந்து துப்பறிஞ்சு கண்டுபிடிப்பாங்க. என்ன ஆனா சினிமாவில் இந்த கலாச்சாரம் வந்துருச்சுங்கிறது தான் நான் சொல்றேன். இந்த போதை கலாச்சாரம், இந்த பார்ட்டி கலாச்சாரம், இந்த யாரோட யார் வேணா சுத்தலாங்கிற மாதிரியான கலாச்சாரம், இந்த தண்ணி பயங்கரமா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற கலாச்சாரம், பப்பு பாரு, இந்த கலாச்சாரம்லாம் இப்போ பெரிய அளவில் சினிமாவில் தலை தூக்கிருச்சுன்னு தான் நான் சொல்றேன். நடிகர்கள் இப்போ ஸ்ரீகாந்த் ஆகட்டும், கிருஷ்ணாவாகட்டும், இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியா பெரிய அளவில் பட வாய்ப்பு இல்லாத நடிகர்கள். ஸோ இவங்க பட வாய்ப்பு இல்லாத ஒரு காரணமா இந்த மாதிரி பழக்கங்களை ஈடுபடுறது? நிச்சயமாவே வந்து பட வாய்ப்பு இல்லாத ஒரு காரணம், ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம், டிப்ரெஷன் ஒரு காரணம். நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீகாந்த் மாதிரி இன்னும் பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டார்கள். பெரிய லெவலில் வந்த அறிமுகமான காலகட்டங்களில் இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பல நடிகர்கள் நம்ம சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? நாம் வந்து அந்த லிஸ்ட் வந்து நிறையவே நீண்டிக்கிட்டே போகலாம். பட வாய்ப்பு இல்லாத நிச்சயமா ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் மாதிரி நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த், இன்னும் பல முன்னணி நடிகர்கள் அவங்க அறிமுகமான போது வந்து இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர்களாக வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து ஒரு காலகட்டத்தில் பூர்த்தி ஆகாமல், அதாவது பட வாய்ப்புகளே மொத்தமாகவே இல்லாமல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டை விட்டே ஒதுங்கிட்டாங்க. அந்த வரிசையில் வந்து நம்ம நிறைய பேர் குறிப்பிட்டு செய்யலாம். இந்த டாப்பிக்கில் அந்த பேர் குறிப்பிட்டா அவங்களுக்கும் தொடர்பு இருப்பான்னு நினைப்பாங்க. அதனால் அவங்க பேரெல்லாம் வேண்டாம். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த நமக்கு எல்லாமே தெரியுமே, ஆடத் தெரியும், பாடத் தெரியும், நடிக்க தெரியும், எல்லாம் இருந்தும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, மன அழுத்தம். அது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பு இல்லைன்னும் போது என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னே தெரியாது. அதனால அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தங்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பப்பு பாரில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசுறது, குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்பு இல்லாமல் போனதும் ஒரு காரணம். சமீபத்தில் தான் ஒரு நடிகை வந்து கயாடு லோகர் அவங்கெல்லாம் வந்து ஒரு இரவுக்கு வந்து பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சமோ 45 லட்சமோ வாங்கினாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கொக்கைனில் வந்து சில நடிகர்கள் கைது அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தகவல் வர வர மக்கள் மைண்ட் செட்டில் எப்படி மாறும் நினைக்கிறீங்க? இல்லை, சினிமாக்காரர்கள்னாவே ஒரு தவறான மக்கள்ன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்க தான் செய்யுது. அதில் இருக்கிறதுல வந்து உண்மை இருக்கா அப்படின்னா உண்மை இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர், அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் இப்போ வேற மாதிரி மாறிடுச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. சினிமா நடிகர்களுடைய, இயக்குநர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி போச்சு. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம், நம்ம நடிகர்களை பற்றி பேசுகிறோம். பக்கத்து இப்போ மாநிலம் பெங்களூரில் போய் பாருங்கள், அங்கே பப் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. சும்மா வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் ஈவினிங்ல மட்டும் போய் பாருங்க. மொத்தமாவே பார்த்தீங்கன்னா கலாச்சார சீரழிவுனா என்ன அப்படின்னா அங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பாம்பேல தான் அப்படி இருந்துட்டு இருந்துச்சுன்னாங்க. இப்போ பெங்களூர்ல அதை விட அட்வான்ஸா வந்துருச்சு. ஸோ சொசைட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலாச்சாரம் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. லிவிங் டுகெதர் கலாச்சாரம், ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குற கலாச்சாரம், இதெல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால இது வந்து சினிமாக்காரவங்க மட்டும்தான் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதுல வந்து அதிகமாக சினிமாக்காரவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய போதை பழக்கமோ, இல்லை வந்து தண்ணி பழக்கமோ, இல்லை சிகரெட் பழக்கமோ, இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஸ்ரீகாந்த் மாதிரி நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கைன் வாங்கி பயன்படுத்துறாரு அப்படின்னா அதுக்கான பணம் இருந்தால் தானே வாங்க முடியும். அதுக்கான பணம் அவங்ககிட்ட வந்து நிறைய இருக்கிறதுனால அது ஈஸியாக வாங்குறாங்க, ஈஸியாக கன்சியூம் பண்ணுறாங்க. நீங்க நடிகர்கள் மேலும் மேலும் இந்த செயின்ல வந்து பல பேர் கைது பண்ணப்பட இல்லை சிக்கப்பட வாய்ப்பு இருக்கு சொன்னீங்க இல்லையா? நடிகைகளுமே இந்த லிஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. இல்லை, நிறையா நடிகைகளும் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மை அதுதான். அதாவது தண்ணியிலேருந்து சிகரெட்லேருந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் வந்து நிறையா நடிகைகளும் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை நம்ம இந்த இடத்துல எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிசர்வ்டான ஒரு டாப்பிக்காக இருக்குது. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலிங்காக பேசுறது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கைது செய்யப்படுறாரு அப்படின்னா விசாரணை தொடர்ச்சியாக நடைபெறும். இது பெரிய அளவில் வந்து அவருக்கு அதிகபட்ச தண்டனையா அந்த மாதிரி போகுமா, இல்லைன்னா உடனே ஜாமீன்ல ஈஸியாக உள்ள வந்துடும் நினைக்கிறேன்? இல்லை, இப்போ ஷாருக் கான் பையனுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அதாவது வந்து பயன்படுத்த மட்டும் செய்திருந்தால் அந்த தண்டனையோட அளவு வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். பயன்படுத்தினது இல்லாமல் அதை வாங்கி வேற யாராவது நண்பர்களுக்கோ ஏதோ காசு மோட்டிவாக இல்லை, ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸாக இல்லாமல் வேற சும்மாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீ யூஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து சட்டப்படி குற்றம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஸ்ரீகாந்தோ இல்லை கிருஷ்ணாவோ இருந்தாங்கன்னா, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா வேற யாருக்காவது நிச்சயமாக வந்து தண்டனை வந்து கடுமையாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது மாதிரி வந்து பெரிய அளவில் வாய்ப்பு இல்லாத ஒரு செகண்ட் லெவல், தேர்ட் லெவலில் இருக்க நடிகர்கள். முன்னணியில் இருக்க நடிகர்கள்லாம் வந்து இதில் சிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சிக்கினாலுமே வந்து வெளியில் வருவாங்களா, கைது செய்யப்படுவாங்களா, அந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது.
இந்த 2 பேர் வெளியில வந்திருக்கிறாங்க. ஆனா வந்து இதுல சினிமால இந்த கொக்கைன் பயன்பாடு இன்றைய இருக்கிற நடிகர்கள் கிட்ட இருக்கு. நடிகைகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால இது வந்து விசாரணை வளையம் வந்து அடுத்தடுத்து எப்படி போகுங்கிறத நம்ம இப்ப பிரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம இது இப்படிதான் போக போகுது இந்த விசாரணைன்றது நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஸோ இது வந்து போலீஸ் விசாரணையில இருக்கிறதுனால அடுத்தடுத்து என்ன நடக்கும், இதுல யார் யார் சிக்குவாங்கங்கிறது நமக்கு தெரியும். சிக்கலாம், சிக்காமலும் போகலாம். ஆனா பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸுங்கிறது தமிழ் சினிமாவில் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி பார்ட்டிங்கிறது கம்பல்சரியாக நடக்குது இல்லையா? குடிக்கிறீங்களோ குடிக்கலையோ அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறது மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து சார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிற கல்ச்சருக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு படம் தோத்தாலும் பார்ட்டி பண்றாங்க. சோகண்டா மச்சான் அப்படின்னு பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு படம் ஜெயிச்சாலும் பார்ட்டி பண்றாங்க. ஒரு நடிகர் அவருக்கு எதிர்பார்க்கிற போட்டி நடிகர் அவரோட படம் பெருசா தோல்வி அடைஞ்சிருச்சா அதுக்கும் பார்ட்டி பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்ட்டி கல்ச்சர் ரொம்ப நாளாவே சினிமாவில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கோம். இந்த பார்ட்டி கல்ச்சர் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப நன்றி சார். இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பண்ணி கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.